இஸ்ரவேல் தேசத்தில் கோலியாத் என்ன செய்கிறார்னா 1 அல்ல 2 அல்ல 40 நாள் ராத்திரியும் பகலும் வந்து தன்னுடைய மார்பை தட்டி கொண்டு எனக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறதற்கு இந்த தேசத்தில் ஒருவன் இருக்கிறானா, அப்படி ஒருவன் இருந்தா வா, நான் எனக்கு எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அறைகூவல் விடுவிக்கிறான். அந்த தேசமே இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள படைகள் ஓடி ஒளிந்தன. இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜா ஓடி ஒளிந்து கொண்டார். மக்கள் எல்லாம் பயந்து இருக்கிறார்கள். ஐயோ, இந்த கோலியாத்தை எதிர்ப்பதற்கு இந்த தேசத்தில் யாருமே இல்லையா? ராஜா பயந்து ஒதுங்கி விட்டார், படைகள் பயந்து ஒதுங்கி விட்டார்கள். இனி நம்மெல்லாம் அவர் கொன்று போடுவாரே என்று நினைத்த அந்த இருண்ட அனுபவத்தில் தான் அங்கு தாவீது என்ற ஒரு மனிதர் அங்கு வருகிறார். அவர் 40 நாள் இருண்ட அனுபவத்தை அவர் என்ன செய்கிறார்னா, ஆண்டவருடைய பலத்தினால அந்த தேசத்துக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார் ஒருவராக காணப்படுகிறார். 40 நாள் இஸ்ரவேல் தேசமே ஒரு இருளான ஒரு அனுபவத்தை சந்தித்தாங்க. இந்த 40 நாள் கழித்து ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்களை வழி நடத்தினார்.